இதுதான் அது. நம்ம சரீரமே இறந்து போனா அதுல நான் இல்லை. இப்ப என்ன வித்தியாசம்? இப்ப ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்ன? அது அதுட்டேலவா நமக்கு இன்க்விசிட்டிவ்னஸ் வரணும் இல்லையா? மார்ஸ்ல என்ன இருக்கு அதுவா பார்க்கணும். பக்கத்துல இருக்கிறது பார்க்க மாட்டேங்கிறேன், சமீபஸ்தம். அதனாலதான் நம்ம இதுக்கு உபதேசம் அப்படிங்கிறோம். பாயிண்டட் அவுட் வெரி நியர். உபதேசம்னா என்னதுன்னா பக்கத்துல இருக்குன்னு காட்டு. சமீபேதி சக்தி, ரொம்ப பக்கத்துல அபேதமா காட்டி கொடுக்கிறது. அப்ப இந்த உடம்புக்குள்ள, இந்த தேகத்துக்குள்ள ஒரு சென்டர் இருக்கு, ஒரு மையம் இருக்கு. அதுதான் நாம நான் அப்படிங்கிறோம். அது இருக்கிற வேற அதை கேரே பண்ண மாட்டேங்கிறோம். அது போனதுக்கு அப்புறம் அவர் போயிட்டாருப்பா அப்படிங்கிறோம். அவ ஆத்துல போய் பார்த்தா அவர் அப்படியே தான் இருக்கார். ஹிரண்யகசிபு சொல்றார் பாகவதத்துல, ஹிரண்யாக்ஷன் டெட் பாடி அங்க கிடக்கு. அவள அழறா. எதுக்கு அழறேன் அப்படின்னு கேட்கிறான் ஹிரண்யகசிபு. ஹிரண்யாக்ஷன் போயிட்டான் அப்படின்னு. அவன் தானே ஏதோ கிடக்கான் அப்படிங்கிறான் ஹிரண்யகசிபு. அவன் தானே ஏதோ கிடக்கான். இல்ல இல்ல, அவன் உள்ள இருக்கிறது போயிடுச்சு. அதுதான் நாம நம்பவே இல்லையே அப்படின்னு. அதுதான் நாம இருக்கிற வரை நம்பவே இல்லை. போனதுக்கு அப்புறம் அவன் போயிட்டான்னா என்ன அர்த்தம்? இருக்கிற வரை அதை பார்க்கவே இல்லை. யூ இக்னோர்ட் இட். அதை நாம பழத்தியார்கிட்ட பார்க்க முடியாது, நம்ம கிட்டயே பார்க்கணும் இல்லையா? நம்ம கிட்ட வாட் இஸ் டெத், வாட் இஸ் லைஃப். நான் இருக்கேன், உயிர் வாழறேன் அப்படின்னா என்ன? கண்ணை மூடிண்டு நான் இருக்கேன்னு தெரியறது அப்படின்னா என்ன? முடியுமானா அதுக்கு ஆன்சர் உள்ளே இந்த எழும்புற வேற ஆசங்கப்படாது. அந்த பொருள் தனக்கு தரிசனம் கொடுக்கிற வேற ஆசங்கப்படாது. அது என்ன? அது வாட் இஸ் இட் தட் இஸ் அலைவ்? அகம் அப்படிங்கிறது நான் அப்படிங்க. அது நான்லாம் ஒன்றும் இல்லை. அது தமிழ்ல நான்கிறோம், இங்கிலீஷ்ல ஐங்கிறோம், மலையாளத்துல ஞான், சம்ஸ்கிருதத்துல அகம். அதுக்கு ஒன்றும் பேர் இல்லை. ஏதோ ஒன்று ஒரு 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 மந்திரத்தை அனுசூதம் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கு உள்ள இல்லையா? நம்ம வெளியிலேருந்து மந்திர உபதேசம் கிடைக்குமா, உபதேசம் கிடைக்குமா பார்க்கணும். என்ன மந்திர உபதேசம் கிடைச்சாலும் அந்த மந்திரங்கள்லாம் எது வேற கூட்டின்னு போகணும்னா இந்த அஜபாஜபத்தை காட்டி கொடுக்கிற வேற தான் அதுக்கு வேலை. உள்ள பார்த்தோம்னா அந்தர்யாமி ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கு. அகம் அகம் நாமா பவத்து அகமித்யபாணி. உள்ள அகம் அகம்னு அகமஸ்மி அகமேவா அகமஸ்மி அப்படின்னு ஜபம் பண்ணிட்டு ஒரு துடிப்பு. அந்த துடிப்பு மாறாம மாறுபடாம நான் எல்லா மாற்றங்களுக்கும் பிறகுல மாறாம இருக்கு. இது நம்ம உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ். இது ஆதிசங்கரோட மாத்திர எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரமண மகர்ஷியோட மாத்திர எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. நம்ம நம்ம பார்த்துட்டே இருக்கோம். நம்ம உடம்பு இப்ப எல்லாரும் கிட்டத்தட்ட 60 வயசு இருக்கிறவா மேக்சிமம். 60 வருஷம்னா யாரோடத்துக்கு அந்த சரீரத்தை வச்சுட்டே நாம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, மனநம்னா அதுதான் உள்ள போட்டு கடைஞ்சு பார்த்தோம்னா இந்த பாடி நம்மளே ஒரு 2 வயசு 5 வயசுல 10 வயசுல இருக்கிற போட்டோ இல்லாட்டா கல்யாணம் ஆன போட்டோ எல்லாம் நீங்க ஆல்பம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு பாருங்க, உடம்பு கம்ப்ளீட்லி சேஞ்ச். மைண்ட் ஹஸ் சேஞ்ச்ட்,
பிரெயின் சேஞ்ச், எல்லாம் மாறியாச்சு. ஆனா அதுக்கு பின்னால சேஞ்ச் ஆகாம நான் இருந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு இருக்கு. ஆனா நீங்க அந்த அனுபவத்தை பூஜை பண்றதுக்கு மறந்து போயிட்டேன். இருக்கிற கோவில்லாம் சுத்துற அவசரத்துல சிவனை புறக்கணிச்சுட்டேன். நாடும் நகரமும் நத்திருக்கோயிலும் தேடித் திரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமின் பணிந்தபின் கூடிய நெஞ்சத்து கோயிலாய்க் கொள்வனே அப்படின்னு. சிவன் எங்க இருக்கான்னா உங்களுக்குள்ள, இந்த சவத்துக்குள்ள. சவத்தோட எல்லா சேஞ்சஸ்க்கும் பின்னால as the changeless principle உங்க அனுபவத்துக்குள்ள as a small spark, as a glimpse இருக்கின்றேன் அப்படிங்கிற அந்த இருப்பு உணர்வு இருக்கு பாருங்க. அந்த இருப்பு உணர்வு தான் அருணாச்சலேஸ்வரர், அதுதான் நாராயணன், அதுதான் மகா வாக்கிய பொருள், அதுதான் ஸ்பார்க். ஆனா யோக வாசிஷ்டத்துல வசிஷ்டர் சொன்னார், இவ்வளவு சிம்பிளா இருந்தாலும் இங்கேருந்து வெளியில போறதுக்குள்ள புத்தி இருக்கே, அது சொல்லுமா, அவ்வளவெல்லாம் ஈஸி இல்லை இது அப்படிமா. அதான் அதுக்குதான் ஈஸ் மாய வந்து அந்த பிரெயின் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதே என்னத்துக்கு தான், டு டேக் யூ அவே ஃப்ரம் ட்ரூத். இந்த பயல் என்னைக்கு வாழ மூடுறானோ அன்னைக்குதான் நீங்க ஃப்ரீ ஆவேது. எல்லா சிரவணமும் எதுக்குன்னா புத்திஷ்சன விசேஷ்டதே தாமாஹு பரமாம் கதிம் அப்படிங்கிறது உபனிஷத். இந்த புத்தி சேஷ்டையை விட்டு, அதனால பெரிய உபதேசங்கள்லாம் சும்மா இரு அப்படின்னு. அந்த பிரெயினும் குவைட் ஆர்த்த நமக்கு தெரியறது. யூ டோன்ட் நீட் த இன்டலெக்ட் டு ரெகக்னைஸ் த ட்ரூத். இன்டலெக்ட் இஸ் ஒன்லி எ ஸ்பார்க் and truth or self is intelligence. இது வெறும் இன்டெலெக்ட் தான், இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இது எங்கிருந்து எழும்புறதோ அது இன்டெலிஜென்ஸ், அது ஞான கனம், பிரஜான கனம், சைத்தன்யம். அது நமக்கு பின்னால நம்ம உடம்பு மனசெல்லாம் மாறுபடுற போது பல வயசு மாறி வரத்தையும் மாறாம அதுக்கு பின்னால இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு ரூபமா நித்திய சித்தமா அப்படி இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. வேதாந்தம் எல்லாம் சிரவணம் பண்ணினாலும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம குரு கிட்ட கேட்டுட்டே இருக்கிறத மனனம் பண்ணி அனலைஸ் பண்ணி விசாரம் பண்ணி நம்ம புத்தி அப்படியே உன்முகமாயி இந்த ஒரு இருப்பை நாம கவனிப்போம். அதுதான் முகூர்த்தம். திருப்பி திருப்பி சிரவணம் பண்றது எதுக்குன்னா, சில பேருக்கு 1000 வாட்டி கேட்டு என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் கிளிக் ஆகும். சில பேர் ஸ்லோகத்துல கவனத்தை போடுவா, சில பேர் ஸ்லோகத்துல ஏதாவது தவறு இருந்தா அதுல கவனத்தை போடுவா, சில பேர் மியூசிக்ல கவனத்தை போடுவா, சில பேர் கண்ண மூடினாலுக்கு அவ மனசுதான் தெரியும். எப்பவோ ஒரு கட்டத்துல தான் அந்த கவனம் வந்து நழுவி நம்ம ஸ்வரூபத்துல போய் உட்காரும். அந்த இருப்பை போய் இருந்து ஒளிரும் பொருளை, அந்த இருப்பை, சத்தை, சித்தை கவனிக்கும். அந்த சித்தோட ஒரு 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 ஸ்பார்க், ஒரு கிளிம்ஸ், உணர்வு. உணர்ச்சி இல்ல, உணர்ச்சின்னா மனசு, உணர்வு. அந்த சைதன்ய ஸ்பூர்த்தி வந்து நமக்கு உள்ள இருந்துட்டே இருக்கேன் அப்படிங்கிற உணர்வு ரூபமா இருக்கு. பகவத் பாதால் சொல்றா, அது ஜாகிரத்துல மட்டும் இல்லப்பா, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதராயா சம்வித் உஜ்ரும்பதே. யா சம்வித் அம்பாளவா சாரதாம்பா சித் சக்தி ஸ்வரூபிணி. ஸ்திரீலிங்கத்துல சம்வித்துங்கிறதுக்கு ஸ்திரீலிங்கம். அது புருஷனும் இல்லை ஸ்திரீயும் இல்லை. அது வெளியில விஜృంభணமான அப்புறம் தான் அந்த ஐ பிகம்ஸ் மேன் ஆர் வுமன். யூ கோ டீப், இட் இஸ் நைதர் மேன் நார் வுமன் நார் நபும்சகம். இட் இஸ் எவ்ரிதிங்.
அது அம்மை, அப்பன், ஆணு, பொண்ணு எல்லாம் தான். அந்த சித் வஸ்து ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் சுஷுப்தியிலையும் மாறுபடாம இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் மனிஷா பஞ்சகத்துல, பகவத்பாதில். அங்கேதான் ஆரம்பிக்கல, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஜாகிரத்துல உடம்பு மாறுற போதும் மாறாம இருக்கு அந்த உணர்வு. இப்ப பகவத்பாதால் ஆரம்பிக்கிற இடத்துக்கு வரும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறார்னா, ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் சுஷுப்தியிலையும் மாறாம இருக்கு. ஜாகிரத்தான் இப்போ சத்சங்கத்துல நம்ம நம்ப முடியாது, எல்லாரும் ஜாகிரத்துல இருப்பாங்க. நம்ம தூங்காம இருந்தா கூட பாதி ட்ரீம் உள்ள ஓடிண்டே இருக்கும் இல்லையா? பாதி ட்ரீம். அந்த ட்ரீம் இன்டர்பிரட் பண்றதை தான் நாம கேட்போம். ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் கேட்டார், ரொம்ப தூங்குற போது சொப்பனம் காண்றது என்ன பண்றது? நீ முழிச்சுட்டு இருக்கிற போது சொப்பனம் காணாம இரு, அப்ப தூக்கத்துல தனியா சரியாயிடும். முழிச்சிருக்கிற போதே பாதி ட்ரீம் தான் ஒரு பக்கம். அந்த ட்ரீம் வேர்ல்டுல தான் பாதி இருக்கும். கொஞ்சம் பிரெயின் கொஞ்சம் டல் ஆனா யூ ட்ரீம், அவ்வளவுதான். இப்ப ஜாகிரத்துல நான் இருக்கேன், சரீரம் இருக்கு, மனம் இருக்கு, நான் இருக்கேன். ஸ்வப்னத்துல மனம் எல்லாத்தையும் வேலை பண்றது. ஒரு 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 இன்னர் அபார்ட்மெண்ட்ல போய் பாக்குற மாதிரி ஸ்ருதி நெக்ஸ்ட் ஸ்டெப் கூட்டின்னு போய் உபனிஷத்து என்ன காட்டி கொடுக்கறதுன்னா, சொப்பனத்துல எங்கேருந்து லைட் வந்ததுப்பா அப்படின்னு கேட்கறது. ஒரு கொஸ்டின் இல்லையா? லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி இருட்டா ரூம்ல படுத்துண்டா கண்ண மூடினா உள்ள ஒரே வெளிச்சம், பட்டா பகல். அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்தது? யாரோட லைட் அது? தைஜஸா. அப்படி அங்க எங்கேருந்து லைட் வந்தது உள்ள? யார் இந்த சொப்பனத்தை பார்த்தா? எஸ் சுப்தேஷு ஜாகர்த்தி காமம் காமம் புருஷோ நிர்மிமாணஹ ததேவ சுக்ரம் தத் பிரம்ம ததேவாமிருதமுச்யதே தஸ்மின் லோகாஸ்ரிதாः சர்வே ததுநாத்யேதி கஷ்சன ஏதத்வை தத். உபனிஷத் சொல்ற இதுவேதான் அதுப்பா. எஸ் சுப்தேஷு, நீ தூங்கினதும் உள்ள ஒரு வேர்ல்ட் அவேக்கண்ட் ஆயிடுத்து. ஜாகிரதி என்னென்னமோ ஆசை வருது, எல்லாம் தெரியறது. யாரு பார்க்கிறா? யார் அங்க சிருஷ்டிகர்த்தா? அங்க சிருஷ்டிகர்த்தாவும் சிருஷ்டியும் எக்ஸ்பீரியன்ஸரும் எல்லாம் ஒரே ஆளுதான் இல்லையா? அப்ப ட்ரீம்ல பிரவச்சனம் பண்ற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேனானால், சொப்பனத்துல பேசுறவனும் நான் தான், கேட்கிறவனும் நான் தான், மைக்கும் நான் தான், ஸ்டேஜும் நான் தான், சேரும் நான் தான், இந்த ஃபேனும் நான் தான், லைட்டும் நான் தான், இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறவனும் நான் தான். அந்த எக்ஸாம்பிள் வச்சுட்டு தான் ஞானிகள் மெதுவா போதனை பண்ற. ஜாகிரத்துல ஒரு வித்தியாசம் இல்லைப்பா, இதுவும் நான் தான், இந்த ஸ்பேஸும் நான் தான், இந்த கேட்கிறவாளும் நான் தான், பிரவச்சனம் பண்றவனும் நான் தான், இந்த லைட்டும் நான் தான், இங்க இருக்கிற டைம் ஸ்பேஸ் எல்லாம் ஆத்மனா பூரிதம் சர்வம், எல்லாம் ஆத்மா தான். இங்க திரிபுடியே இல்ல. சொப்பனத்துல திரிபுடி இல்ல, திரிபுடி தோற்றம் தான். சொப்பனத்துல பார்க்கிறவன், பார்க்கப்படுறது, வேற்றுமை எல்லாமே வெறும் தோற்றம் தானே. நான் முழிச்சுன்னா நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனா சொப்பனத்துல யாராவது இந்த வேதாந்தம் சொன்னா நம்ம ஒத்துக்க மாட்டோம். ஆமா, நான் கிள்ளினா எனக்கு தெரியறது, இது பொய்யா அப்படின்னு கேட்போம். சொப்பனத்துல இருக்கிறவன் முழிச்சுன்னா அவனும் இல்லை, வாதம் பண்ணின நானும் இல்லை. யாரு பார்த்தானோ அவன் தான் இருக்கான். அவன்கிட்ட இது ரெண்டும் தோன்றி மறைஞ்சு கொடுத்து. அந்த சொப்பனத்துல மனசு எல்லா வேலையும் பண்றது நான் இருக்கேன். சுஷுப்திஷு தூக்கம், டீப் ஸ்லீப், கனவு இல்லாத தூக்கம். உடல் இல்லை, மனம் இல்லை, உலகம் இல்லை, நான் நீ அவன்கிற எண்ணங்கள் இல்லை. அங்க என்ன இருந்தது கேட்டுட்டே இருக்கணும் நமக்குள்ள. அங்க என்ன இருந்தது ஆன்சர் பண்ணாம கேட்டு, அது ஒரு ஆத்ம விசாரம்.
சந்திரசேகர பாரதி சுவாமிகளும் விவேக சூடாமணிக்கு பாஷ்ய எழுதுறது அங்க ஒரு இடத்துல சொல்றா, இந்த சுஷுப்தி நிலையை திருப்பி 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 நீ ஆசை போட்டுட்டே இருந்தாயானால் நிர்விகல்ப சமாதி வந்துடும் அப்படின்னு. சுஷுப்தியில போனா ஒன்னும் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் கிடையாது. பட் இஃப் யூ ரிகலெக்ட் தட் ஸ்டேட் இன் திஸ் வேக்கிங் ஸ்டேட், யூ வில் சர்டன்லி பி ஸ்பிரிச்சுவலி பெனிஃபிட்டட். தூங்கினா ஒன்னும் ஞானம் வராது. ஆனா தூக்க நிலையை ஜாகிரத்துல அனுசந்தானம் பண்ணினால் நமக்கு ஒரு பெரிய கிளாரிட்டி, ஒரு ரெகக்னிஷன் வரும். There is something in me which swallows everything and remains as absolute. உடம்பு இல்லாம, மனம் இல்லாம, அகங்காரம் இல்லாம, உலகம் இல்லாம நான் இருக்கேன், சத்து இருக்கு. ஸ்புடதராயாசம் விதுஜ்ரும்பதே. பகவத்பாதால் சொல்றா, ஜாகிரத்தை விட ஸ்புடம் சொப்னம்ங்கிறார். நம்ம பார்க்கறதெல்லாம் ரிவர்ஸ். நம்ம அது ட்ரீம் தானே அப்படிங்கிறோம். அது ட்ரீம் பா அப்படிங்கிறார். என்னக்கா ஜாகிரத்துல எல்லாரையும் பார்த்தா எனக்கு அவ்வளவு இம்பாக்ட் இருக்காது. ஸ்பிரிச்சுவலி எல்லாமே ரிவர்ஸ். ஒரு மந்திர உபதேசம் ஜாகிரத்துல கிடைக்கிறத விட சொப்பனத்துல கிடைக்கிறது டீப். என்னக்கா ஜாகிரத்துல கேட்டா காதால வெறும் பாகிய ஸ்ரோத்திரத்தால விட்டுடுவோம். சொப்பனத்துல குரு ஓதினார்னா நேர உள்ள. ஜாகிரத்துல ஒருத்தரை பார்த்தேன்னா நான் கவனிக்காம விட்டு விடலாம். சொப்பனத்துல பார்த்தா கவனிக்காம இருக்க முடியுமா? ஏன்னா அவரே நான் தான். அவர் உண்டு பண்ணி நின்று அவரா நின்று பார்த்து பேசுறவன் நானா இருக்கிறதுனால எப்படி கவனிக்காம இருக்க முடியும்? சோ ட்ரீம் இஸ் சம்திங் மோர் நியர் மீ than the waking state. ஸ்பிரிச்சுவலா சொப்பனத்துல லாட்டரி கிடைச்சா பிரயோஜனப்படாது, அது அஜ்ஞானம். ஸ்பிரிச்சுவலி பார்த்தா இம்பாக்ட் இஸ் மோர் டீப். இன்னமும் உள்ள போங்க, சுஷுப்தியில பாருங்க, பிரஜான கன. அங்க ஒரு பெரிய மிஸ்ட்ரி என்னதுன்னா, ஜாகிரத்துல நிறைய இன்ப துன்பங்கள் இருக்கு, நமக்கு சுகதுக்கங்கள் இருக்கு இல்லையா? சொப்பனத்திலையும் இருக்கும். சில நாளைக்கு நல்ல நல்ல சொப்பனமா இருக்கும், எழுந்திருக்கவே பிடிக்காது. என்ன சாப்பாடு தெரியும், காத்தால வீட்டுல பார்த்தா ஒன்னும் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, பண்றதுக்கு யாரும் இல்லை, ஒன்றும் இல்லை. சொப்பனத்துல நல்ல சமிருத்தியா சாப்பாடு. சொப்பனத்துல நல்ல சாம்ராஜ்யத்துக்கு அதிபதியா இருந்த எழுப்பினா ஒன்னும் கஞ்சி குடிக்க வழி இல்லை. சொப்பனத்துல நான் தான் குபர சக்கரவர்த்தி. சுக துக்கங்கள் இருக்கு சொப்பனத்தில், அது மாதிரி துன்பமும் வரும். ஆனால் ஒருக்கவும் சுஷுப்தியில துன்பத்தை அனுபவிக்கவே முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு டேக் சஃபரிங்